Come back to Max Navigator. Exercise 2.2 first question பாருங்க. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. First sum பார்க்கலாம். x square minus 2x minus 8. இதுல என்ன பண்ண சொல்றாங்க? You have to verify the relationship between zeros and coefficient. இதோட coefficient என்ன? ஆக்சுவலா இதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்? பாலினாமியலோட ஃபார்மட் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் ஒரு பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ இதுல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், எக்ஸ் எல்லாம் வேரியபிள் அண்ட் எக்ஸுக்கு முன்னாடி வர்றது இந்த வேல்யூஸ்லாம் அதோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப ஏயோட வேல்யூ என்ன? 1, b minus 2 and c is equal to minus 8. ஓகேயா? ஓகே, ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோ போய் பாருங்க. அதுல எப்படி நம்ம இவங்க ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதுல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சம் ஆஃப் த ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, மைனஸ் பி பை ஏ. ஸோ இதுல மைனஸ் பி என்ன? மைனஸ் 2 பை ஏ என்ன? 1. ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2. ஸோ இதுதான் சம் ஆஃப் ஜீரோஸ். சம் ஆஃப் ஜீரோஸ்னா என்ன அர்த்தம்? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜஸ்ட் அது ரெண்டையும் மைனஸ் பி பை ஏன்னு யூஸ் பண்ணும்போது நமக்கு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். Product of zeros. That means alpha into beta. Okay, is equal to c by a. C by a. So idhula c enna? Minus 8 by 1. That means minus 8. இதுதான் இதோட ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். இது நம்ம கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அவங்க ஆக்சுவலா எதை கம்பேர் பண்ண சொல்றாங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. யா, இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலாஸ் நம்ம இதுல அடாப்ட் பண்ண போறோம். ஸோ அதுல என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஏ into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. ஞாபகம் இருக்கா பசங்களா? ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் என்ன மெத்தட்ல இருக்கு? இந்த RHS மெத்தட்ல இருக்கு. ஓகே, சோ இப்போ இதை நம்ம ஸ்பிளிட் ஆஃப் பண்ண போறோம். சோ எப்படி பண்ணலாம் பாருங்க. x square minus 2x minus 8. இதுல a plus b என்ன? minus 2 and a into b minus 8 and இது x square ஓட கோஎஃபிஷியன்ட் 1 நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா சில ஈக்குவேஷன்ஸ்ல 6x square 4x square அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல சப்போஸ் 4 வரலாம், 2 வரலாம். ஸோ எனிவே நம்ம இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டோட இதை மல்டிப்ளை பண்ணணும், அப்பதான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ a plus b இந்த minus 2. ஓகேவா? a plus bன்றதுனா minus 2 and இது என்ன வரும்? x ஸ்கொயருக்கு நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1ன்னு எடுத்துட்டு 1 into minus 8 இவன் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் நீங்க, அப்பதான் அதோட ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் a into b. சரியாடா? ஓகே, நவ் இதை நம்ம இப்ப ஸ்பிளிட் ஆஃப் பண்ண போறோம். இப்ப இந்த மைனஸ் 8 நம்ம எப்படிலாம் எழுதலாம்? ஞாபகம் இருக்கா? 4 2s are 8, 8 1s are 8. ஸோ எப்படி வேணா போடலாம் இல்லையா? ஆனா இந்த இடத்துல 4 2s are 8 போடலாமா இல்ல 8 1s are 8 போடலாமா? 4 2s are 8 போட்டா கொஞ்சம் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, ஏன்னா இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்றது பெருசு இல்ல, பட் அது எப்படி இருக்கணும்? அது நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு -2 கிடைக்கும். அப்போ நான் 4 into 2ன்னு போடும்போது எனக்கு 8 கிடைச்சிரும். பட் எனக்கு இங்க -8 வரணும், அதே சமயம் -2 வரணும் ஆட் பண்ணும்போது. அப்ப நான்
4ல மைனஸ் போட்டேன்னா -4 + 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும். ஓகே, ஆட் மல்டிப்ளை பண்ணும்போது -4 × 2 -8 கிடைக்கும். காட் இட்? ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு -4 and 2 கிடைக்கும். இதை நம்ம இப்ப இங்க கொண்டு வந்து எழுதலாம். ஸோ x², இந்த -2x இப்ப நம்ம எப்படி எழுதுறோம்? -4x + 2x - 8 சரியா? ஈக்குவல் டு 0. 0 மறக்காதுங்க. ஓகே, இதுல நம்ம காமன் வேல்யூ எடுக்கலாமா? எக்ஸ் இதுல காமனா இருக்கு. x × x - 4 பிளஸ் இதுல காமன் என்ன? 2. எஸ், கரெக்ட். பேலன்ஸ் என்ன இருக்கும்? x - 4 ஈக்குவல் டு 0. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல x - 4 நீங்க காமனா தூக்குனீங்கன்னா x + 2 பேலன்ஸ் நிற்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் செப்பரேட்டா நிற்பாங்க இல்லையா? ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னடா? ஈக்குவல் டு 4 or -2. எப்படி 4 or -2 வந்துச்சு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம இந்த x - 4 ஹோல்ட் பண்ணிட்டு இவனை இந்த சைடு தள்ளுங்க, இந்த செட்டை இந்த சைடு தள்ளுங்க. அப்ப என்ன ஆகும்? இது அப்படியே போச்சுன்னா 0 ஆயிடும், கீழே வரும்போது. அப்ப இந்த ஃபுல் செட்டு கேன்சல் ஆயிடும், இந்த கம்ப்ளீட் செட்டு கேன்சல் ஆயிடும், இந்த செட்டு. அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் x - 4 இருக்கும் இல்லையா? x - 4 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்க வரும்போது 4 கிடைக்கும். அதே மாதிரி இந்த x - 4 அந்த சைடு தள்ளிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? x - 4 இந்த சைடு தள்ளிட்டு அப்போ பேலன்ஸ் உங்களுக்கு x + 2 மட்டும் நிற்கும். ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ -2. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான், பட் தெரியலன்னு நீங்க யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்குதான் கம்ப்ளீட்டா எடுக்கிறது. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 4 and -2. இதுதான் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ். இது என்னது? பாலினாமியலோட ஜீரோஸ். ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். x ஈக்குவல் டு 4 or -2. ஸோ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. தட் மீன்ஸ் வாட்? இது ஆல்பா, இவன் பீட்டா. ஓகேவா? இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா தானே வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேர் பண்ணா ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். பார்த்தலாமா? ஓகே, sum of zeros, that means alpha plus beta. Alpha plus beta என்ன வரும்? 4 - 2 equal to ஃபார்முலா படி ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? -b/a. -b/a. ஸோ இதுக்கு என்ன நமக்கு ஆன்சர் கிடைச்சது? 2 + 2 கிடைச்சதா? மேல பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு +2 கிடைச்சது பாத்தியா? இது. ஸோ இவனை கொண்டு வந்து இங்க எழுத போறேன் 2. ஸோ இங்கேயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல். ப்ரூவ்டா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப். சம் ஆஃப் த ஜீரோஸ்ன்றது -b/a க்கு ஈக்குவலட்டா இருக்கும்ன்றதா அதோட மீன். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் equal to product of zeros alpha into beta தானே? So alpha 4, beta -2. So இவன் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா -8 கிடைக்கும். அண்ட் அந்த ஃபார்முலால நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? c/a. c/aன்றது ஆல்ரெடி ஒன்று பார்த்தோமா? எங்க நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? இங்க -8 இருக்கு பாத்தீங்களா பசங்களா? ஸோ இதுதான் இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க போடுங்க. எஸ், they both are equal. ஈக்குவலா? Hence proof. So this is the relationship between these two things. Got it? இதுல செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். கொஸ்டின் என்ன? 4s² - 4s + 1. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? முதல்ல இதை ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? ஃபேக்டரைஸ் பண்ண ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம? x + a × x + b. ஸோ ஃபார்முலா மறக்காம ஞாபகம் வச்சுட்டே இருங்க. அகெயின் சொல்லி பாருங்க, மறக்காம இருக்கும். ஓகே, x² + a + b × x + ab. ஆக்சுவலா குவாட்ரடிக் பாலினாமியல் ax² + bx + c. ஒரு பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல் இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது நார்மல் ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஏ அந்த பி என்ன மேம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே,
இப்போ பாருங்க 4s square minus 4s plus 1. Now இதை split off பண்ணணும். அப்ப எப்படி பண்ணலாம்? Yes, correct. First 4 into 1 எடுத்துக்கலாமா? அதுதானே a into b product. So 4. 4 ones are 4. And a plus b என்னடா? a plus b minus 4. சரியா? ஓகே. ஸோ இதை இப்போ நம்ம ஸ்பிளிட் ஆஃப் பண்ணணும். 4 நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 4 1s are 4, 2 2s are 4. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நமக்கு இங்க 4 1s are 4னு போட்டீங்கன்னு வைங்களேன். 4 1s are 4னு போட்டா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 5 கிடைக்கும். ஆட் பண்ண முடியும். ஏன்னா ஆட் பண்ணா நமக்கு -4 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஸ்பிளிட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா 2 பிளஸ்ஸா இருந்தாலும் 5 கிடைக்கும். ஸோ இதுல மைனஸ் போட்டனாலும் எனக்கு -3 கிடைக்கும் இல்லையா ஆட் பண்ணும்போது. ஸோ அதனால இது செட் ஆகாது. அப்ப நம்ம 2 2s are 4 எடுத்துக்கலாமா? 2 2. ஆனா எனக்கு ஆன்சர் எப்படி வரணும்? மைனஸ்ல வரணும். ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் போடு. அப்ப என்ன ஆகுது? -2 பிளஸ் -2 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு -4 கிடைச்சிடும். மல்டிப்ளை பண்ணும்போது -2 into -2 plus 4 கிடைக்கும். ஓகே. Now 4s square. இந்த 4s எப்படி ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிருக்கோம்? -2s -2s ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிருக்கோம். சரியாடா? டன். சோ இதுல காமன் வேல்யூ என்ன இருக்கும்? 2s. கரெக்ட். ஸோ இதுல 2s காமன் எடுத்தோம்னா பேலன்ஸ் இங்கே ஒரு 2s பேலன்ஸ் இருக்கு, -1 பேலன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல -1 நம்ம வெளியே எடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு பேலன்ஸ் இங்க 2s -1. நெக்ஸ்ட் இந்த 2s -1 ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கா? ஸோ இவனை தூக்கி வெளியே போட 2s -1 இன்டு இவங்க பேலன்ஸ் இருக்கிறவங்கள இவங்கள வந்து ஒரு செட் ஆக்கிடும் 2s -1. ஸோ என்ன கிடைக்கும்? 2s -1 ஈக்குவல் டு 0 ஆயிடுமா? இந்த டோட்டல் செட்டு 0 தானே. ஸோ இவன் இந்த செட்டு ஃபுல்லா இங்க போச்சுன்னா இதுல வந்து பேலன்ஸ் இருக்குது 2s -1. ஸோ 2s ஈக்குவல் டு 1. ஸோ s is equal to 1/2. சரி, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? இவனை ஹோல்ட் பண்ணியும் இதை வெளியே தள்ளு. அப்ப என்ன ஆகும்? சேம் 2s -1 ஈக்குவல் டு 0, s ஈக்குவல் டு 1/2. ஸோ s ஓட வேல்யூ இப்ப நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு? s ஈக்குவல் டு 1/2 and 1/2. ஸோ இதுதான் இந்த குவாட்ரடிக் பாலினாமியலோட zeros of polynomial. Zeros of polynomial. Okay. And zeros of polynomial means what? இவன் ஆல்பா, இவன் பீட்டா. சரியாடா? ஸோ ஒன்னு ஆல்பா, ஒன்னு பீட்டா. ஓகே. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ண போம். நமக்கு இப்போ இதோட ஜீரோஸ் கிடைச்சிருச்சு. சம் ஆஃப் zeros, that means alpha plus beta என்ன வரும்? 1/2 plus 1/2, half plus half 1. கரெக்டா? ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு 1 கிடைச்சிருக்கு. பட் முதல்ல நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம். ஆல்பா பிளஸ் பீட்டா, that is sum of zeros equal to நம்ம என்னன்னு பார்த்தோம்? -b/a. கரெக்ட். ஸோ -b/a கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அவங்க ஈக்குவேஷனுக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ இதுல இவன் ax² + bx + c. சரியா? இப்ப இதுல ஏன்றது என்ன? 4, b -4 and c 1. இப்ப ஃபார்முலா என்ன? -b/a. ஸோ -4/4. கரெக்டா? பாருங்க. ஸோ இங்க என்ன வரும்? -4/4. ஸோ என்ன கிடைக்கும்? கேன்சல் ஆகும்போது +1 கிடைக்கும். ஸோ இந்த ஒன்னும் ஈக்குவல். ஓகே. நவ் product of zeros equal to alpha into beta. இங்க alpha என்ன? 1/2. 1/2வையும் 1/2வையும் நீங்க மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்டா? 1/4. அண்ட் கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது c/a. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல c என்ன கொடுத்துருக்காங்க? 1. c 1 and a 4. ஸோ நான் அப்படியே தூக்கி போடுங்க பார்ப்போம். So 1/4. So they both are equal. Equal தானே இருக்கு. That's it.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க.